இந்த படத்துக்கு ஃபயர் விட்டவனுங்கள மட்டும் குடுத்தீங்க அப்படின்னா, காம்ப்ரமைஸா போயிரலாம். இவனுங்க பண்ண இந்த ப்ரமோஷன், இவனுங்க விட்ட ஃபயர்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி இந்த படத்த உட்காந்து பார்த்தா, 3 நாளா பார்த்தேங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை கொஞ்ச நேரம், மறுபடியும் ஞாயித்துக்கிழமை கொஞ்ச நேரம். சரி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோமே, அத முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்த உட்காந்து பார்த்தா, ஒரு சில இடத்துல தாங்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்க மாமனார் வந்துட்டு, "வாம்மா மாப்பிள வந்து சோகமா தான் இருப்பாரு. நான் கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு சீக்வென்ஸ் அது நல்லா இருந்தது. அப்பப்போ கருணாஸுடைய அந்த டைலாக் டெலிவரிக்கு அந்த இடையில கொஞ்சம் சின்ன கவுண்டர் மாதிரி போகும். அது மட்டும்தான் படத்தில் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரி மறுபடியும் கிளைமேக்ஸில் ஒய்ஃபோட சண்டை. ஃபர்ஸ்ட் பார்ட்லையாவது மென் அண்ட் விமன் விசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. இவங்க ஒரு பக்கம் இவங்க இதை சொல்லிருப்பாங்க, இந்த பக்கம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சீனை அப்படியே எடுத்து நான் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவங்க வந்து இடையில வந்து இந்த டீச்சர் வந்து உள்ளே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி படங்கள் நிறையா பார்த்துருக்கோம். இந்த சரத்குமார் நடித்து வந்திருக்கோம்ல நாட்டாம படத்தில் வந்து இதில் வந்து அந்த கண்ணாடியும் கொடையும் தான் மிஸ். மற்றபடி அங்கே இருக்கிற டீச்சர் அப்படியே தூக்கி இதில் போட்டானுங்க போல். ஒரு கிளாமருக்காக போட்டாங்களா என்ன ஏது அப்படின்னு தெரியல. அந்த குழந்தை சென்டிமெண்ட்டு அப்பா அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. கோர்ட் சீன் கொஞ்சம் சொல்லலாம். மற்றபடி படம் மேபி இந்த தேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஓடிடியில் பார்க்குறப்ப செட் ஆகாமல் போச்சா என்னன்னு தெரியல. எனக்கு ஆவரேஜாக தான் இருந்தது படம். பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து பாருங்கள்.